இனி உனக்கும் எனக்கும் எந்த தொந்தரவுமே இல்லை. ஆமாங்க, போயிட்டு வளர்ந்தான் பாதி எப்போ எதிர்பார்த்துதான் அவன் பேசுறான். உனக்கும் எனக்கும் அரண்மனை பஞ்சனை காத்துக் கொண்டிருக்கின்றது. புறப்பட்டு இன்னும் தாகவில்லையா? அடி பாவி, நீயா? அடி சதிகாரி, அடி மோசக்காரி, அடி நாசக்காரி, ஏன்டா இப்படி செய்துட்ட? எதுக்கா நான் உனக்கு என்ன துரோகம் செய்த? ஏன்டா இப்படி செய்துட்ட? துரோகம் தான் நீ செய்த. நானா? துரோகம் தான் நீ செய்த. என்ன துரோகம் செஞ்ச? ஆமா, எங்க அப்பா கூப்பிட்டு கேட்டாரு, என் மகளை கடிக்கணும்னு கேட்டாரு, என்ன தனி கூப்பிட்டு பேசுங்க. என்ன பிடிச்சிருந்தான்னு கேட்டியா? என்ற ஒரு பெண்ணின் மனதில் கேட்டியா என்ன இருக்கின்றது என்று கேட்டல்லவா? ஒரு பொண்ணோட பார்க்க வந்தாங்கன்னா பொண்ணுக்கு பிடிச்சிருக்குதா கேட்டியா? கேட்டியா? ஏழப்பட்டவன் விஜயபுரி நாட்டுக்கு வந்து எல்லாம் வசதி ஆயிடலாம், பணக்காரன் வந்தியாடா? ஏய் வந்தியாடா? ஆமா, எனக்கு விருப்பமே இல்லடி. உன்னுடைய தந்தை தான் கட்டாயப்படுத்தி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அப்பா நான் இங்க தாடி கட்டல கட்டுவியா? 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 பணக்கார பெண் என்று சொன்ன உடனே அழகு எங்க, என் நடை எங்க, என் உடை எங்க, என் ஸ்டைல் எங்க, அம்மாவுடைய எப்படி ராஜாத்தி நானு, இவன் கெட்ட கேடு நாய் குச்சி ஓடு, இவன் என் கைத்துல தாலி கட்டலாமா? கட்டலாமா? ஏய் வாய மூறி பள்ளி. ஐயோ நீலாம்பரி, தேவையில்லாத வார்த்தைகள் வேண்டாம். இனி இவன் செத்த பிணத்திற்கு சமம். சொல்லுவார்கள். உனக்கு வந்து வாழ்வை பார்த்தாயா? பேசவே கூடாது. கட்டினா தாலி நடந்தா குத்துது, ஏண்டா குத்துது, உட்காந்தா குத்துது, குத்தோ 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 எனக்கு குத்துது இந்த தாலி. இந்த தாலிய கழுத்துல இருக்கணும் அவசியம் மண்ணா. என் வீட்டுக்காரு அன்பு காதலா ஏதோ இருக்காரு, நான் கூட போயிட்டு வரேன். போடு. தாலி புடிச்சு போலாம். ஏங்க இந்த சதிகாரி எப்படி பார்க்கவில்லை? என்னுடைய ஒரே தங்க ஒப்பற்ற தங்கை அடித்து நாட்டை விட்டு துரத்தி விட்டேனே. என் தங்கை எங்க சரி தெளிவாக தெரியவில்லையே. எங்களை ஈண்டெடுத்த தாய் தந்தை இருந்திருந்தா இந்த உலகத்தில் எங்களை எதற்காக மகனாக வேண்டும்? அப்பா, நீ இருந்திருந்தால் எனக்கு எப்படிப்பட்ட நிலைமை நடந்திருக்குமா? அப்பா அப்பா, ரெண்டு கட்ட வரல கட்டி வச்சு நீயும் கட்டிலே தூங்க, மரக்கட்டையிலே வேக போரே. அப்பா நீ போரே, உன் தேரே நான் தூக்கி போரே. ரெண்டு கட்ட வரல கட்டி முடிச்சு கட்டிலே தூங்க, மரக்கட்டையிலே வேக போரே. அப்பா நீ போரே, ஓ தேரே நான் தூக்கி போரே. ரெண்டு கட்ட வரல கட்டி வச்சு நீயும் கட்டிலே தூங்க, மரக்கட்டையிலே வேக போரே. அப்பா
கொண்டு போறே அப்பா நீ போரே போகும்போது என்ன கொண்டு போறே ரெண்டு கட்ட வரல கட்டி முடிச்சு கட்டில தூங்க மரக்கட்டையில வேக போரே அப்பா நீ போரே தேரே நான் தூக்கி போறேன் அப்பனே உழைச்ச ரத்தனாதெல்லாம் உடம்புக்குள்ளே ஒடுங்கி போச்சுப்பா உடம்பு சுடுகாட்டிலதான் இறுதி சடங்கு முடிஞ்சு போச்சுப்பா எங்க அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்லை கோபம் வந்தா கூட எங்களை திரியதில்லை அப்பா ராஜா வாழ்க்கை வாழ்ந்த உன் மனைவி மடியில மண்ணா சாக போறேன் அப்பா போறேன் போகும்போது என்ன கொண்டு போறேன் ரெண்டு கட்ட வரல கட்டி முடிச்சு கட்டில தூங்க மரக்கட்டையில வேக போரே அப்பா நீ போரே தேரே நான் தூக்கி போறேன் இப்படிப்பட்ட சதி செயலை செய்வாள் இந்த நீலாமர் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லையே. நான் என்ன செய்வேன்? இப்படிப்பட்ட பெண்கள் இந்த உலகத்தில் இருந்தால் இந்த நாடே அழிந்துவிடும். என்ன செய்வது? இப்பொழுது நான் அவளை எப்படி அழிப்பது? ஒன்றுமே புரியவில்லையே இறைவா. கடவுளே, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அவன் காதலித்து வேதனையால் வாட வேண்டும். பிரிவென்னும் கடலினிலே நீந்த வேண்டும். அவள் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அதை ஊரெங்கும் தூவிவிட்டான், உள்ளத்திலே போட்டு விட்டான். ஊரெங்கும் தூவிவிட்டான், உள்ளத்திலே போட்டு விட்டான். ஊஞ்சலை ஆடவிட்டு உயரத்திலே தள்ளி விட்டான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடனாடு என்று ஆட வைத்து பார்த்திருக்கிறேன்.
துடித்திடுவான் பட்டதே போதும் என்பான். படுவான் துடித்திடுவான் பட்டதே போதும் என்பான். படுவான் துடித்திடுவான் பட்டதே போதும் என்பான். பாவியவள் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும். அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். என் தங்கையை காண முடியாதா? என் தங்கை எடுத்து நாட்டை விட்டு துரத்து விட்டேனே. என் தங்கை எங்கே? என் தங்கை எங்கே? என் சாந்தி எங்கே? சாந்தி சாந்தி. கிராமத்துல ஒரு ஏழை கோணார வாழ்ந்துட்டு வரங்க. என் பேரு ராமசாமி கோணான்னு சொல்லுவாங்க. குடும்பம் பெருசு கிடையாது. நானே என் தம்பி புள்ள 2 பேர் தான் இருந்தவங்க. மொத்த பேர் செத்துட்டாங்க. ஏதோ 10 ஆடு இருக்குது. அந்த ஆட்டை வச்சு நடத்தி இருக்கிறோம். காலையில ஆட்டை ஓட்டி போட்டு மலைக்கா ஓட வேண்டியது, சாயந்தரம் ஓட்டாட வேண்டியது. ஏதோ வரத்தை வச்சு சாப்பிட்டு காலையில எழுந்து ஆட்டை ஓட்டினேன். கூட என் தம்பி பொண்ண வந்தவன் போய் சாப்பாடு எடுத்துன்னு வாடான்னு சொன்னேன். சொன்னத்தான் பொழுது உச்சிக்கு வந்தது. பசி எடுக்குது. ஆட்டை மடக்க முடியல. ஆடு ஓட மலையில ஓடுது. வயசான நேரத்துல அதை தடுக்க முடியல. போச்சு எங்க போச்சு என்னாச்சு ஏதுன்னு தெரியல. எங்க போய் எந்த ஊர் பசங்களை சுத்துதோ, அரட்டை அடிக்குதோ, யாரு வீட்டுல வம்புக்கு இருக்குதுன்னு தெரியல. சொல்ற பேச்சு கேட்கறது கிடையாது. அப்ப இல்லாத பிள்ளையாச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா தம்பி பிள்ளைய வளர்த்தேன். எனக்குதான் குழந்தை இல்லையே, அவனையாவது வளர்த்து ஆளாக்கலான்னு பார்த்தா சொல்ற பேச்சு நான் தருதல மாதிரி இருக்குது. கூப்பிட்டா மரியாதை கொடுக்கறதுல எங்க போய் தெரியல. ஏ பையா டேய் ஏ பையா வரும்போதே பருப்பா மிளகான்னு கூட்டு வருது.